விரால் மீன் வச்சுருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொஞ்சம் மீன் போட போகிறோம் புதுசாக. இந்த மீன் நம்மளுக்கு எங்கே கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வாய்க்காலில் தான் பிடிச்சோம். எல்லாமே கெண்டை மீன்க தான். ஒவ்வொரு மீனாக இப்போ தான் பிடிச்சி உள்ளே போட்டுட்ருக்கோம். எல்லா மீன்களும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான், எல்லாம் ஒரே சைஸாகவே இருக்கும். மீன் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இறாலும் பிடிச்சோம், அதையும் இதுக்குள்ளே தான் போட போகிறோம். நீங்கள்லாம் சென்னாங்குண்ணி இறால் கருவாடு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சென்னாங்குண்ணி இறால் உயிரோடையே இருக்குது. இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஏன் நம்ம பிடிச்சி போடுறோன்னா, இவங்க எல்லாமே நம்ம விரா மீனுக்கு ஃபுட்டாக போகிறவங்க தான். விரால் மீன் இறாலை சாப்பிடுமா என்னன்னு தெரில, ஆனால் இருந்தாலும் அதையும் இதுக்குள்ளே போடுறோம். ஆனால் இந்த இறால் எல்லாமே அது வாய்க்கு அடக்கமாக தான் இருக்கும், அதனால தான் நம்ம இறாலையும் இதுக்குள்ளே போட்டுட்ருக்கோம். இந்த மீன் குட்டிங்க எல்லாத்தையும் இந்த தொட்டிக்குள்ளே போட்டு அடுத்த வாரம் செக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை மீன் உயிரோடு இருக்குன்னு. நம்ம யூடியூப் சேனலில் உயிரினங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். அதை எல்லாத்தையும் நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நண்டையும் நம்ம இதுக்குள்ளே தான் போட்டு வளர்க்க போகிறோம். இந்த நண்டை விரால் மீன் சாப்பிடாது. இந்த நண்டு வளருதா இல்லையான்னு இதோட அப்டேட்டு உங்களுக்கு நான் அடிக்கடி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.